ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா Agni-6 அப்படிங்கிற இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் குறித்தான சில முக்கியமான அப்டேட்ஸ் வெளிவந்திருக்கு. அந்த அப்டேட்ஸ் என்ன, இந்தியாவுடைய Agni-6 பாலிஸ்டிக் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த நிலையில இருக்கு, இந்தியா டெவலப் செய்து வரும் Agni-6 மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து மூணாவது ஸ்குவாட்ரன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரிசீவ் பண்ண போறாங்க. இதற்கு முன்பு இந்தியா வாங்கிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எந்த இடத்துல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க, இப்பொழுது இந்தியா வாங்க போற மூணாவது ஸ்குவாட்ரன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எந்த இடத்துல இந்தியா டிப்ளாய் செய்யலாம், இந்தியா எதற்காக இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யாவிடம் இருந்து வாங்கியிருக்காங்க, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர் இந்தியாவிற்கு பல படிப்பினைகளை கொடுத்திருக்கு. குறிப்பா இந்தியா வெளிநாட்டு ஆயுதங்களை சார்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவிற்கு உணர்த்தி இருக்கு. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போர்ல ரஷ்யா அனைத்து ஆயுதங்களையும் உள்நாட்டிலே தயாரிக்கிறதுனாலதான் இவ்வளவு நாள் சண்டையிட முடியுது. ஆனா வெளிநாட்டில் இருந்து ரஷ்யா ஆயுதத்தை இறக்குமதி செஞ்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் போரை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும். இதே போன்ற ஒரு நீண்ட நாள் யுத்தத்தை இந்தியா சீனாவுடன் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா இந்தியாவிற்கு ஆயுதம் கிடைப்பதற்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். இதன் காரணமாக தான் தற்போது உள்நாட்டு ஆயுத உற்பத்தியில அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்நாட்டிலே டெவலப் செய்யப்படும் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இந்தியா அதிக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்தியா Agni-6 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வேகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த Agni-6 இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் 5000 முதல் 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. அதாவது Agni-6 மிசைல் மூலமா இந்தியாவுடைய எந்த ஒரு பகுதியில இருந்து கொண்டும் சீனாவின் எந்த ஒரு பகுதியையும் இந்தியா தாக்கும் வகையில இந்த மிசைல் உருவாக்கப்பட உள்ளது. Agni-6 மிசைல வெற்றிகரமா இந்தியா டெவலப் செஞ்சிட்டாங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ் மற்றும் சீனாவுக்கு அடுத்து இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செய்த 5வது நாடா இந்தியா உருவெடுக்கும். நீங்க கூட கேள்வி எழுப்பலாம், இந்தியாவுடைய Agni-5 மிசைலே இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் தானே அப்படின்னு. ஆனா இந்தியா அபிஷியலா Agni-5 மிசைலோட ரேஞ்ச 5000 முதல் 5500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த மிசைல் ஒரு மீடியம் ரேஞ்ச் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். Agni-5 மிசைல் பிரத்யேகமா சீனாவை மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட மிசைல். Agni-5 மிசைல்களை கொண்டு சீனாவுடைய முக்கியமான நகரங்களான பீஜிங், குவாங்சோவ், சங்காய், ஹாங்காங் போன்ற நகரங்களை தாக்க முடியும். இது தவிர ஆசிய கண்டத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் இந்தியாவுடைய Agni-5 மிசைலை கொண்டு தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்காவுடைய சில பகுதிகளையும் ஐரோப்பா முழுவதையும் இந்தியாவுடைய தாக்குதல் வரம்புக்குள் Agni-5 மிசைல்கள் கொண்டு வந்துள்ளது. இதன் காரணமாக தான் இந்தியாவுடைய Agni-5 மிசைல் சோதனைக்கு எதிராக ஐநா சபையில் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க. தற்போதைய நிலவரத்தின்படி Agni-5 மிசைல்ஸ் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்தப்படவில்லை. ஆனா பழைய அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்களை இந்தியா நிலைநிறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2000 முதல் 2500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட Agni-1 மற்றும் Agni-2 மிசைல்களையும் இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இது தவிர சீன எல்லையில 3500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட Agni-3 மற்றும் Agni-4 மிசைல்களை இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. 5000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட Agni-5 மிசைல்களை டெவலப் செய்யும் பொழுதே 10,000 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட Agni-6 மிசைல்களுக்கு தேவையான முக்கியமான பல டெக்னாலஜிகளை இந்தியா டெவலப் செஞ்சிட்டாங்க. அடுத்த 3 வருடங்களுக்குள் இந்தியா Agni-6 மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து இந்திய படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த மிசைல் மட்டும் வெற்றிகரமா இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகளை இந்தியா தன்னுடைய தாக்குதல் வரம்புக்குள் கொண்டு வரும். இந்தியாவுடைய இந்த
இந்த Agni-6 மிசைல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வரும் காலத்துல இந்தியா ஒரு வல்லாதிக்க நாடா உருவெடுப்பதற்கு பெருமளவுல உதவி செய்யும். தற்போது DRDO நிறுவனம் Agni-6 மிசைல்கள்ல பயன்படுத்தப்படும் காம்பனன்ட்ஸ கம்ப்யூட்டர் ஸ்டிமுலேஷன்ஸ் மூலமா வேலிடேட் பண்ணி வர்றாங்க. இந்த சோதனைகள் கூடிய விரைவில் முடிக்கப்பட்டு Agni-6 மிசைலோட சோதனை நடத்தப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. தற்போது Agni-6 மிசைல்ல பயன்படுத்த உள்ள மெட்டீரியல்ஸ், மிசைல் இலக்கை நோக்கி வழி நடத்தக்கூடிய நேவிகேஷன் சிஸ்டம் போன்ற பல சிஸ்டங்களை DRDO டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் அனைத்தும் முடியும் தருவாயில் இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம Agni-6 மிசைல சப்மரீன்ல இருந்து லான்ச் செய்யும் வகையிலையும் இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவுடைய நியூக்ளியர் ட்ரையட்ல Agni-6 மிசைல் ஒரு முக்கியமான ரோல பிளே பண்ண போகுது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், ரஷ்யா இந்தியாவிற்கு ஏற்கனவே 2 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெலிவரி செஞ்சிட்டாங்க. இந்த சிஸ்டங்களை இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில நிலைநிறுத்தி இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முதல் ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பஞ்சாப் மாநிலத்துல டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து சீனா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை ஒரே நேரத்துல இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால சமாளிக்க முடியும். இரண்டாவது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சிக்கன் நெக் காரிடோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த சிக்கன் நெக் காரிடோர் மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அதாவது இந்த சிக்கன் நெக் காரிடோரை சீனா கைப்பற்றிட்டாங்கன்னா இந்தியாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இந்தியாவிடம் இருந்து டோட்டலா கட் ஆயிரும். இதன் காரணமா தான் சிக்கன் நெக் காரிடோர் பகுதிக்கு அருகில் உள்ள டோக்லாம் பகுதியில சீனா சாலை அமைக்கும் பணியில ஈடுபட்டாங்க. இதை தொடர்ந்து இந்தியாவின் கடுமையான எதிர்ப்பு காரணமா சீன படை பின்வாங்கியது. வரும் காலத்துல சீனா இந்த இடத்தை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக இரண்டாவது ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா சிக்கன் நெக் காரிடோர் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இப்போ வர உள்ள மூன்றாவது ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ராஜஸ்தான் மாநிலத்துல இந்தியா டிப்ளாய் செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போதைய நிலையில் உலகின் தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னா அது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான். இதன் காரணமா தான் இந்தியா அமெரிக்காவின் கடுமையான எச்சரிக்கையையும் மீறி ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கியிருக்காங்க. தற்போதைய நிலையில் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இன்னும் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து கொண்டுதான் இருக்கு. இது எந்நேரமும் ஒரு யுத்தமா மாறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியா எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கும் வகையில தயாராகி வர்றாங்க. குறிப்பா இந்தியா சீன எல்லையில அதிகமான சாலைகளை அமைச்சிருக்காங்க. இதன் காரணமா இந்தியா தன்னுடைய படையினரை அதிவேகமா எல்லைக்கு நகர்த்த முடியும். அதே வேளையில S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் இந்தியாவால் சீன எல்லையில ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதிவேகமா புதிய சாலைகள் மார்க்கமா நகர்த்த முடியும். இந்தியாவிடம் தற்போதைய நிலையில் 31 ஸ்குவாட்ரான் விமானங்கள் தான் இருக்கு. ஆனா சீனா மற்றும் பாகிஸ்தானை ஒரு 2 ஃப்ரண்ட் வார்ல எதிர்கொள்ளணும்னா 42 ஸ்குவாட்ரான் விமானங்கள் இந்தியாவிற்கு தேவை. விமானங்களின் எண்ணிக்கை குறைவா இருக்க சூழ்நிலையில இந்தியா இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தன்னுடைய படையில் இணைப்பதன் மூலம் இந்தியாவிற்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் வல்னரபிலிட்டிஸை சரி செய்ய முடியும். இதன் காரணமாக தான் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து 5 ஸ்குவாட்ரான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 35,000 கோடி ரூபாய் செலவுல வாங்கியிருக்காங்க. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால பாலிஸ்டிக் மிசைல்கள், க்ரூஸ் மிசைல்ஸ், UAVs, ஃபைட்டர் ஜெட், ஹெலிகாப்டர்ஸ் போன்ற பலவிதமான ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால எதிரிகளோட விமானம் 600 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்க முடியும். அதே வேளையில இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 400 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே எதிரிகளின் விமானத்தை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 4 விதமான மிசைல்கள் பயன்படுத்தப்படுது. அதாவது டார்கெட் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத அசஸ் பண்ணி இந்த மிசைல்கள் பயன்படுத்தப்படும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல உள்ள 4 விதமான மிசைல்கள் 400 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர் மற்றும் 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட அதிநவீனமானது. இந்த சிஸ்டத்தை டிப்ளாய் செய்வதும் ஆபரேட் செய்வதும் மிகவும் எளிது. S-400
500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெறும் 6 நிமிடத்துல டிப்ளாய் செய்ய முடியும். இதனால இந்தியாவால் இந்த சிஸ்டத்தை எந்த ஒரு இடத்துலயும் அதிவேகமா டிப்ளாய் செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.